நற்பவி 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 கருணை அன்பு ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோஸ் பற்றின எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதற்கு ஏதாவது விளக்கம் சொல்கின்றேன். நீங்கள் அதற்காக ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஃபோன் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கன்சல்டேஷனுக்காகவோ அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் அல்லது ஆலோசனை பெற வேண்டும் என்ற நபர்கள் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் அந்த ஃபோன் நம்பர்ஸ் நம்ம போடுறோம். டவுட் செக்ஷன் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோன் நம்பர் நம்ம கொடுக்கறதில்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே நம்ம தெளிவாக வீடியோவிலே சொல்லிடுறோம். அதற்கப்புறமும் நீங்கள் கால் பண்ணி அந்த டவுட் இருக்குது இந்த டவுட் இருக்குது அப்படின்னீங்கன்னா இல்லை லைவில் வரும்போதாவது நீங்கள் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய நேரத்தையும் உங்களுடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு எனர்ஜி சர்க்கிள். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் அண்ட் ஹீல் ஃப்ரம் வைரஸ் எனர்ஜி சர்க்கிள். ஸோ அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல வேண்டாம் என்று விரும்புகின்றேன். ஏனெனில் அது இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் அது இருக்க தான் செய்யும். அது நம்மளை விட்டு போய்விட்டுறது என்று நாம் நினைக்க வேண்டும். இது எதற்காகன்னா நிறைய பேர் பேனிக் ஆகிருப்பாங்க. இப்போ செகண்ட் வேவ் வந்துடுச்சு, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, தடுப்பூசி போடணுமா, அதை பண்ணுமா இதை பண்ணுமா, எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, திரும்ப லாக்டவுன் போட்டுருவாங்களா, அதாயிருமா இதாயிருமா என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது மிக முக்கிய கவசமாக செயல்படும். மொத்தமாக நான் 3 எனர்ஜி சர்க்கிள் நான் இதோடு சேர்த்து 3வது எனர்ஜி சர்க்கிள். அது ஒரு இது பெர்ஃபெக்ட் ஹெல்த், அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எனர்ஜி சர்க்கிளானது இதுவும் ஒரு விதத்தில் நம்மளை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படிம்பாங்க. வருமுன் காப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். அதே மாதிரி இது வந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி சர்க்கிள். ஸோ அந்த நோய் அந்த தொற்று நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ வேறு யாருக்கோ மக்களுக்கோ எந்த உலக மக்களுக்கோ வரக்கூடாது என்று நினைத்து கொண்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். இதை நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ இமேஜாக வச்சுருவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் உங்கள் வால்பேப்பராக வைத்துக்கொள்ளலாம், ப்ரொஃபைல் பிக்சராக வைத்துக்கொள்ளலாம். இதுவும் பிரமாதமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரக இறுக்கத்தில் இருக்கின்றது. கிரகங்கள் அனைத்துமே ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கின்றது. வரக்கூடிய கிரகணம் அது வரைக்குமே எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் ராகுவை கடந்து செல்ல வேண்டும். சூரியன் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையவும் கடந்து செல்ல வேண்டும். அப்படின்னா இப்போ தான் மேசத்துக்குள்ளேயே அவர் வரப்போகிறார். ஏப்ரல் 14 மேசத்தில் இருப்பார். அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு வருவார். அதுக்கடுத்து மிதுனத்தில் அந்த திருவாதிரையை கடந்து போகும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், கொஞ்சம் பயம் பதட்டம், இது மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதிலிருந்து எல்லாம் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எனர்ஜி சர்க்கிளை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனர்ஜி சர்க்கிள் உங்களுக்கு இதில் நிறைய ஃப்ரீக்குவன்சிஸ் நிறைய நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பிரமாதமாக வேலை செய்யும். இந்த கலர் குணப்படுத்தக்கூடிய ஒரு கலர், இந்த பர்பிள் கலரானது கலர்ஸ் தெரபி பற்றி தெரிந்தவர்களுக்கு இதோட அம்சம் தெரியும். எல்லோ கலர் அப்படின்னா அது ஒரு குரு அம்சத்தில் பொருந்தக்கூடிய இது. அது நம்மளை காக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். ஒரு கலர்ஸுக்கும் இந்த எனர்ஜி சர்க்கிள் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த எனர்ஜி சர்க்கிள் கிட்டத்தட்ட 3 எனர்ஜி சர்க்கிள் இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறது, அப்படியே வந்தாலும் நம்மை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அது செயல்படும் என்பதற்காகத்தான் இந்த 3 எனர்ஜி சர்க்கிளும் கொடுக்கின்றேன். இது இல்லாமல் அந்த 1814-321 அதையும் நீங்கள் சேன் பண்ணலாம், எழுதலாம், சொல்லலாம். ஒரு லாங் சைஸ் நோட்டில் அதை எழுதி ஒரு சர்க்கிள் போடுறது உடையாமல் போடணும். சர்க்கிள் கோணல் மாணலாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது வளையலோ அல்லது கேம்பஸோ அல்லது ஏதாவது அது மாதிரி வச்சு நல்ல சர்க்கிள், நம்ம சின்ன வயசுலலாம் மேக்ஸ் படிக்கும்போது அந்த சர்க்கிள்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டுக்கணும். சர்க்கிள் பிரேக் ஆச்சுனாலே அது வேஸ்ட்டு.
அந்த எனர்ஜி சர்க்கிள் வந்து உதவாது அப்படின்னு அர்த்தம். இது வந்து மிக முக்கியமான ஒரு சின்ன பரிகாரம் தான், ஆனால் பிரமாதமாக செயலாற்றக்கூடிய ஒன்று. அதை புரிந்து கொண்டு நம்பிக்கை உள்ளவர்கள், தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை பின்பற்றினால் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, உங்களை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், பிரபஞ்சத்தை நம்புங்கள், கண்டிப்பாக எந்த நோயும் உங்களை அண்டாது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.